அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் அமைச்சர் துரைமுருகன் அப்போலோவில் கவலைக்கிடம், இது மாதிரி செய்திகள் வெளியேறும் நிலையில் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால சிங்கப்பூர் சென்றிருந்தார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாட்களுக்கு மேலாக உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்று அப்போலோவில் அனுமதி பெற்றிருக்கும் நிலையில் தான் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பெரும் கலவரங்கள் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமைச்சரவை மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாட்கள் முன் நடந்துச்சு இல்லையா. அந்த அமைச்சரவை மாற்றத்தில் துரைமுருகன் ஒரு சீனியர் அமைச்சர்களுக்கு ஒரு 3 அமைச்சர்களுக்கு அமைச்சர் பதவி இல்லை அப்படின்ற மாதிரி கூறி வருகின்ற நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரத்து செய்து இந்த மூத்த அமைச்சர்கள் மூவருக்குமே அதே துறையை கொடுத்துருக்கும் நிலையில் தான் அவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததாக செய்திகள் வெளியே இருக்குது. இருந்தாலும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா இதய நோய் இருந்துட்டு வருது இல்லையா. இதன் நோயால் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி பெற்றிருக்கும் நிலையில் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதன் அடிப்படையில் திமுகவை சேர்ந்த அனைத்து பிரமுகர்களும் பார்த்தீங்கன்னா சந்தித்து பார்வையிட்டு வருகின்ற நிலையில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்களும் அமலாக்கத்துறையிடையும் பார்த்தீங்கன்னா நிறைய மோதல்களும் ஏற்பட்டுச்சு இல்லையா. துரைமுருகன் அவர்கள் ஒரு 60,000 கோடி மணல் கொள்ளையில் அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி திமுகவை சேர்ந்த அமைச்சர்களும் இதுக்கு உடந்தையாக இருந்தார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி வருகின்ற நிலையில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவர் சிக்கியிருந்தார் இல்லையா. இந்த வழக்கை மறுஆய்வு செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை அதிரடியாக களமிறங்கிய நிலையில் தான் திடீர்னு அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணம் ஏற்பட இருக்குது. இதன் அடிப்படையில் துரைமுருகன் பார்த்தீங்கன்னா அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் அவரை பார்த்தீங்கன்னா அதிர்வை உண்டாக இருக்குது. இதன் அடிப்படையில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக துரைமுருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்போலோ மருத்துவமனையில் செய்யப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் இவரோட உடல்நிலை ரொம்ப மோசமான நிலை அடைஞ்சிருக்கலையே. அவருக்கு வயதும் ஆகி வந்துடுச்சு. இதன் அடிப்படையில் இருந்தாலும் இவருக்கு மூத்த அமைச்சர் இருந்தும் பார்த்தீங்கன்னா மீண்டும் திமுக இவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் அரசியல் வாழ்க்கையிலே ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நபராக விளங்கிட்டு வரார் இல்லையா. இருந்தாலும் நேற்று நடித்த பையன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணை முதல்வர் பதவி கொடுக்குறாங்க அப்படின்றத ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் தமிழகத்துக்கு ஒரு இழப்பாக தான் பார்க்கணும். துரைமுருகன் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அமைச்சராக தான் இருக்கார். இருந்தாலும் கொடுக்கல. இருந்தாலும் அவங்களுடைய திமுக பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியலில் இறங்கியிருக்காங்க. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.